माये विष्णुमये माया माया विष्णुमया அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன்மயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. விருச்சிக ராசிக்கான 2026 குரு பயிற்சி பலனை தான் பார்க்க போறோம். சோ அதுவும் சோழி பிரசன்னம் மூலமா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இப்ப விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தந்தை வழியில அவங்களுக்கு பெருசா எப்படி சொல்றதுன்னா அப்பா கூட நல்ல உறவும் இருக்காது. அதே மாதிரி அப்பா சொத்துக்கள்ல இருந்து வருமானமோ இல்ல பெருசா அப்பா வழி சொந்தங்கள்ல ஒரு பற்று இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சோ இந்த பற்று எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஐயா? மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஓடுகிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எதை நோக்கி ஓடுகின்றோம் தெரியல. ஏதோ ஒன்று பின்னால் இருந்து நம்மை துரத்துகின்றது. ஓடுகின்றோம். அந்த மண்ணாகினும் பெண்ணாகினும் பொண்ணாகினும் எதோ ஒன்றை அடைவதற்கும் எழுந்து விடாமல் இருப்பதற்கு தானே. அந்த வகையில் 2026 3 பயிற்சிகள். ஒன்று சனி பயிற்சி நம்மை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி, இப்ப குரு பயிற்சி. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றுதான் நான் சொல்வேன். பட்டமரம் துளிர்க்கும் என்றுதான் சொல்வார்கள். இவன் பார்வைக்கு அவ்வளவு சக்திங்க. அற்புதம். எதுவுமே இல்லை, என் வாழ்வு இவ்வளவுதானா என்று கலங்கியவனை கூட கண்களமாக காப்பாற்றக்கூடிய யானை மாலை போடும் என்பார்களே, அந்த மாதிரி அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில 3லும் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சக்தி குருவுக்கு உண்டு. அந்த வகையில குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கிய பிரகாரம் பாத்தீங்கன்னா மே மாசம் 26. அதே நேரம் திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். இந்த பயிற்சி எவ்வாறு இருக்கும்? காரணம் என்ன? குருவினுடைய பார்வை தானே. குரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ராசியிலிருந்து அவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? 5, 7, 9. சரி, இந்த குரு பார்வைப்படுகின்ற இடம் மட்டும்தான் பலன் பெறுமா? மற்ற இடங்கள் பார்ப்போம். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தானே தொடர்ந்து பேசி வருகிறேன். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து ஆதரவு தள்ளணும், சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவே உண்டு செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் இந்த 2026 குருவினுடைய பார்வை சொன்னின் அளவா 5, 7, 9. அந்த 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியின் மீது படுகின்ற ஒரு சூழ்நிலை. அதே நேரம் வெறும் குரு பயிற்சியை மட்டும் வைத்து நான் சொல்லவில்லை, சனி பகவானுடைய இருப்பை வைத்தும் சொல்லுகின்றேன். அந்த வகையில பார்க்கும் பாத்தீங்க, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த ஆயுள் ஸ்தானம், அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய எந்த விதமான பாதிப்பும் இந்த காலகட்டத்தில் இல்லை. இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசாரத்துல பார்க்கலாம். மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் இதன் மூலமாக அமானுஷியம் மட்டுமல்ல, சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலையை உங்கள் நலன் பொருட்டே தொடர்ந்து மாயன் மயல்ல பேசி வர்றேன். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. அந்த வகையில 3 பயிற்சிகளை நாம் வாழ்வில் சந்திக்கின்றோம். அதே இந்த நீண்ட பயிற்சியாகிய சனி பகவானுடைய பயிற்சி, அது இப்பொழுது தான் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாக்கிய பிரகாரம் பாத்தீங்கன்னா மே மாசம் 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சியாகின்றார். திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதியே அவர் பயிற்சியாக போகின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலம். இதுல என்ன பயிற்சின்னு ஒரு சிறப்புன்னா, ஒவ்வொரு பயிற்சியுமே ஒரு பயம் கலந்து, சனி பயிற்சி ஒரு அச்சம் கலந்து ஒரு எதிர்பார்ப்பதற்குரியது ராகு கேது பயிற்சி. ஆனா இந்த பயிற்சி மட்டும்தாங்க நம் வாழ்வில் விடியாதா, நம் வாழ்வில் நிம்மதி கிடைக்காதா, இழந்ததை திரும்ப பெற மாட்டோமா, ஒரு நல்ல மாற்றம் கிடைக்காதா என்று இயங்குகின்ற ஒரு பயிற்சி தான் குரு பகவான் பயிற்சி. காரணம், குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அதாவது பட்ட மரம் கூட தளிர்த்து போய்விடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத புகழ், அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில குருவின் பார்வை, குருவின் பார்வை 5, 7, 9. அதே நேரத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா
மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிவிட்டார். எப்படி பயிற்சி ஆனார்னு பாத்தீங்கன்னா பலத்துடன், புதிய உத்வேகத்துடன் உச்சம் பெறுகின்றார். உச்சம் பெறுகின்றார். குரு பகவானுக்கு நட்பு கிரகம்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன், பிதுர்காரகன் சூரியன். அதே புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் இரத்த காரகன், சகோதர சகோதரிகளுக்கான காரகத்தன்மை உடையவன் செவ்வாய். இன்னொருத்தர் இருக்காருங்க, அவர் தான் மனோகாரகன் சந்திரன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவன் மட்டும் சரியாக அமைந்து விட்டால், இவன் மட்டும் நிலையாக அமைந்து விட்டால் வெற்றியை எளிதில் கைப்பற்றி விடலாம், நிறைய இழப்புகளை சந்தித்து விடலாம். அப்படிப்பட்ட கடகமாகிய அந்த சந்திரனுடைய இடத்திற்கு குரு வருகின்றார். என்னுடைய அனுபவத்துல குருவும் சந்திரனும் நட்பு என்று சொல்கின்றார்கள். எனக்கு என்னவோ ஒரு சின்ன நெருடல் தான். இவர்கள் இருவரும் நட்பாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதாவது தமக்கு பிடிக்காத ஒருவன் வீட்டுக்கு, விரும்பாத ஒரு இடத்திற்கு குரு வரும் பொழுது அந்த இடத்திலிருந்து அவருடைய பார்வையின் பலம் எப்படி இருக்கும்? குருவின் பலம் பலம் வாய்ந்ததாக இருந்தால் என்ன, பலகீனமாக இருந்தால் என்ன, ஆனாலும் சொல்லித்தானே தீர வேண்டும். அந்த வகையில 2026 குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9. அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய பார்வை இப்ப விடக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அந்த 7வது பார்வை படுகின்றது. ஏற்கனவே சனி பகவானை பொறுத்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம். சனி பகவானுடைய அற்புதமான யோக பலன் கிடைத்தாலும் கூட கர்மாவின் காரணமாக எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை, ஒரு பரிதவித்து போகின்ற ஒரு நிலை, ஏமாற்றம் கலர்ந்த ஒரு வாழ்வு, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை நகர்த்தி வருகின்ற இந்த ஒரு காலகட்டத்துல விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் 9ல பாக்கிய குருவாக வருகின்றார். பாக்கியங்க, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சிக்கல்களும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. ஐயா, இப்ப பார்த்தோம்னா நீங்க பேசிட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன அப்படின்னா குருவின் பார்வை 5, 7, 9 இந்த 3 இடங்கள்ல படுது அப்படின்ட்டு. இப்ப குருவோட பார்வைப்படுற அந்த 5, 7, 9 இருக்க கட்டங்களுக்கு மட்டும்தான் நல்லதா, இல்ல இந்த குருவோட பார்வையே படாத இந்த தனுசு, இந்த ரிஷபராசி, மேசராசி எல்லாம் என்ன ஆகுறது? அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா ஐயா? அதாவது உண்மைதான், குருவின் பார்வை பட்டால் மட்டும் பலன் பெற்று விடுமா? முடியாதுங்க. குருவினுடைய பார்வை இருந்தால் மட்டும் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட முடியுமா? இல்லைங்க. மற்ற கிரகங்களின் உதவியும் தேவை. அந்த வகையில் இந்த குரு பயிற்சி, அதனால தான் நான் குருவோடு செவ்வாயையும் களத்திரகாரகன் சுக்கிரனையும் சேர்த்து சொல்கின்றேன், சனி பகவானையும் சேர்த்து சொல்கின்றேன். அந்த வகையில பார்க்கும்போது 2026 அற்புதமான ஒரு யோக பலன், அருமையான ஒரு சந்தர்ப்பம். கெடுபலனை தரக்கூடிய கிரகங்களினுடைய பாதிப்பிலிருந்து நற்பலனை சேர்த்து தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு 9ல அவர் பாக்கிய குருவாக வருவது ஒரு அற்புதம். பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி தொழில வாழ்க்கையில இதுவரை இருந்து வந்த இழுவரி, போட்டி, பொறாமை அத்தனையும் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். அதே நேரம் உடல் நலத்துல மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம். ஆயுள் ஸ்தானம் தானே. இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இருக்கின்ற ஒரு காலகட்டம். உங்க உடல்நிலை மட்டுமல்ல, பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் உடல்நிலையை கவனமாக இருந்து விடுங்கள். அந்தரங்க விஷயங்களை அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு கலந்து பேசுவதை விட்டு விடுங்கள். இன்ற நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து கிருபி கிடைக்கின்ற ஒரு காலமாக அமையும். இப்ப விருச்சக ராசிக்கு குரு பயிற்சி அப்படின்றது ரொம்ப அமோகமா இருக்கு. ஏன்னா குருவோட பார்வை டிரெக்டா படுறதுனால அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இவங்களோட புண்ணிய பலன்கள்லாம் இருக்குல்ல, இந்த குரு பயிற்சி காலத்துல இந்த புண்ணிய பலன்கள்லாம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுமா, சாதகமா இருக்குமா ஐயா? ஏங்க 5ஆம் இடங்க, அதாவது புண்ணிய பலம் இதுவரை புண்ணிய பலத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஆக்டிவேட் ஆயிட்டு தான் இருக்கும். இன்னும் சிறப்படையும். உதாரணமா பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வம் தெரிந்து கொள்கின்ற ஒரு காலகட்டம், ஆலய தரிசனம் செல்லுகின்ற ஒரு காலகட்டம், நல்ல ஒரு குரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பெரியவரை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம், ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்கின்ற ஒரு காலகட்டம், குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த பூர்வ புண்ணிய காலகட்டம். விருச்ச ராசிக்கு முன்னோர்கள் ஆசி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அமாவாசையில பூஜைகள் பண்றது அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம். இப்ப விருச்சிக ராசிக்கு, இந்த ராசிக்கு அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்களோ இல்ல வழிபாடோ மேற்கொண்டா இன்னும் சிறப்பா இருக்கும் ஐயா? சோழி பிரசனத்தை பொறுத்த விட பரிகாரம் தீர்வாகிவிடாது. தீதும் நன்றும் பிறதர வாரா என்பதை போல. ஆனாலும் கேட்டு விட்டீர்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் வாழ்க்கை என்று இருக்கும் பொழுது இப்படியும் சிலர் வாழ்க்கையை அமைந்துவிடும். வெயில் அடிக்கும் பொழுது மழை வைத்துக் கொள்வதும் காலுக்கு பாதணி அணிந்து கொள்வதை போலத்தான் இந்த காலகட்டத்துல மழை பெய்கின்றது. நாம் காரியம் ஆகித்தான் ஆக வேண்டும்.
அந்த நிலை இருப்பதை போலதான் நம்ம வாழ்க்கை இல்லைங்க. அந்த வகையில பரிகாரம் என்று சொல்வதை விட இது நம்மை காக்கும். உதாரணமா பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நிறைய பசுக்கள், நிறைய பேரு அந்த பசு கொட்டிடையில இருக்கும் பொழுது மழை வந்துருதுங்க. மழை மேல வானம் பொத்துக்கிட்டு மழை கொட்டுது. என்ன செய்வது என்று கலங்கி நிற்கும் பொழுது வருகின்றது ஒரு தெய்வ சக்தி. தன் விரல் ஆள்காட்டி விரல் நுனியினால அந்த மலையை கொடையாக காட்டுகின்றார். கற்பனையாக இருந்தாலும் கூட இன்றும் மக்கள் மனதுல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தான் நாங்க வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்பிக்கை தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2026 குரு பயிற்சியில ஒரு அருமையான பரிகாரம் சொல்கின்றேன். நரசிம்மர் நமக்கெல்லாம் தெரியும். நரசிம்மருக்கு வெல்லம் கலந்த, சுக்கு கலந்த, ஏலக்காய் கலந்த பானகம் வைத்து வழிபாடு பண்ணலாம். தெருவோரங்களில் அலைகின்ற பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். அவகிட்ட பாத்தீங்கன்னா வெள்ளம் கலந்த நீர் வைக்கலாம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அடைந்த நகரப்புறத்துல பாத்தீங்கன்னா பசுக்களை பார்ப்பதே அரிது. ஒருவரை பார்த்தேன், அவர் வயதானவர். தன் வீட்டு வாசல்ல ஒரு பம்பு இருக்கும். அதுல ஒரு பக்கெட் நிறைய ஒரு தண்ணீர் பிடித்து வைப்பதெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். கொஞ்சம் வெள்ளம் கலந்து வைப்பதையெல்லாம் பார்த்திருக்கின்றேன். மனசு தாங்க. ஏங்க நம்ம ஊட்டி வளர்க்கின்ற பிள்ளை கூட நம்மை உதறி விடுகின்றார். கட்டிய மனைவி கூட விவாகரத்தை நோக்கி நகர்ந்து விடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாரை நம்புவது, யாரை நம்பாமல் போவது? இந்த காலகட்டத்தில் அப்படி கொடுப்பதற்கு என்ன இருப்பது? இருப்பதை கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த 2026 குரு பயிற்சி விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் புண்ணியம் பலது இருந்தாலும் கூட புண்ணியம் குறைந்து விடுவதில்லை. தொடர்ந்து செய்வதன் மூலமாக குரு பகவான் குரு 10 பாக்கிய குருவாக அற்புதமான யோக பலனை தருவார். ஐயா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா.